ஓகே guys, I'm back with another video. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டோட FTFS போகிறோம். அந்த வீடியோ தான் இது. ஸோ அந்த vlog தான் இது. இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருப்பான்ல எல்லாருக்கிட்டையும், டேய் அவனை கூப்பிட தான் வந்திருக்கோம். ஏங்க என் ஃப்ரெண்டு இப்போ தான் குளிக்கவே போகிறேன். ஸோ நீங்கள வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் சரியாக நான் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா அது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டு இந்த வீடியோவில் ஏதோ பேச ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குங்க. போக போக பிக்கப் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்க, நான் வந்து தேட்டருக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாஸ் பண்ணு. காய்ஸ் ஒரு வழியாக உள்ள வந்துட்டோம். ஸ்க்ரீன்குள்ளே போகிறோம். டீ மேலே டீடா. டேய் டி தானடா? டி தான். இங்கிட்டு வாடா. டி தான். காய்ஸ் ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம். ஆமாம், சீட்டையும் பிடிச்சி உக்காந்தாச்சு. சீட்டு எங்கே உட்காந்து இந்த லாஸ்ட்டு படங்கிறது தான் ஒரு மாதிரி. நீ எப்படி மச்சான் ஃபீல் பண்ண? கொஞ்சம் வலிக்குதுங்க. எதுக்கு கொஞ்சம் வலிக்குதுங்க? எதுக்கு லாஸ்ட் படங்கிறாங்க? இன்னும் ஒரு படம் இருக்குல்லடா? இருக்கு, அதை நினச்சாதாங்க வலிக்குது. ஒரு படம் தான் இருக்குன்ற நினச்சாதாங்க வலிக்குது. பாவி பொலிட்டிக்கலில் போய் எல்லாத்தையும் வம்பளுக்கு ஆரம்பிச்சிருங்க. கரெக்டாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக. எங்களாலேயே ஜீர்ணிக்க முடியல. விஜய் நடிகலைன்றது எங்களாலேயே ஜீர்ணிக்க முடியல. எங்கள் பக்கத்தில் ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்க, அவங்களும் அஜித் ஃபேன் தான். அவர்கிட்ட கேளுங்க அந்த லாஸ்ட் படம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏகே விஜய் வந்து லாஸ்ட்டாக நடிக்கிறதை ஏற்றுக்க முடியல. நானும் வெறி பிடிச்ச அஜித் ஃபேன். ஒரு படம் கூட தேட்டரில் பார்த்தது கிடையாது விஜய் படத்தை. ஃபஸ்ட் டைம் கூட்டுக்கு வந்திருக்கேன். வேறு எந்த படமும் விஜய் படம் தேட்டரில் பார்த்ததில்லை. கடைசியாக அவர் நடிக்க போகிறாரு, இந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம அடுத்து என்னைக்கு போய் பார்க்குறது, நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக வந்திருக்கேன், விஜய் கோட் படத்தை பார்க்குறதுக்காக. ஸோ எல்லாத்துக்கும் இந்த லாஸ்ட் மூவிங்கிறது தான் இப்போ எங்களுக்கே கஷ்டமானது இருக்குது. களத்தில் சண்டைக்கு ஆள் இல்லாமல் ஆடுறது வெற்றியே கிடையாது. அடுத்து பார்ப்போம், விஜய் ஃபேன்ஸும் சேர்ந்து ஏகே தான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகுது. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வெங்கட் பிரபுவோட அந்த எக்ஸைட்மெண்ட்டோட வந்து உட்காந்துருக்கேன் நான். ஆமாம், எனக்கும் அது ட்ரெயிலரை பார்த்து ஒரு வெறியாகி வந்து உட்காந்துருக்கேன். ஆமாம், நல்லா இருந்துச்சு. இந்த ரெவனாலாம் காலகட்டத்தில் 6 மணிக்கு போய் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். பாவம்
எல்லாருனாலையும் எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க. நாங்கள்லாம் கடைசி படமா அப்போ அடுத்த படத்துக்குலாம் சொன்ன மாதிரி அந்த 70 மாரி இருக்கும் போல தேட்டரு. உண்மையிலே எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்களா இல்லை படம் போட்டதுக்கப்புறம் கத்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்த ஒரு படம் தான் இருக்குது. அந்த படத்துக்குள்ள என்ன ரியாக்ஷன் ஆக போகுது, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியும். ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. வெற்றியில் டிக்கெட் கிடைக்கல. வெற்றி சில அவங்க சொந்த ஊர் எங்கே தெரியுமா இருக்கு? சின்னூர் கிட்ட இருக்குது. அங்கேருந்து படம் பார்க்க வந்திருக்கேன். டிக்கெட் புக் பண்ணி நானும் அங்கேருந்து தானே வந்துருக்கேன். அப்படியா? தேனிலேருந்து வரேன். வெற்றியில் போகிறேன் புக் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் 0.5 புக் பண்ணிட்டானு. நான் உட்காந்துட்டே இருக்கேன். நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து புக் பண்ணிடலாம். உண்மையிலே மன உளைச்சலுக்கு ஆகிட்டேன் அன்றைக்கி நைட்டு. நான் எப்பவுமே வெற்றியில் பார்ப்பேன். இப்போ ஓப்பன் பண்ணுறேன் மார்னிங் எதுவுமே டிக்கெட் இல்லை. புறமே செகண்ட் ஸ்க்ரீனும் 3 செகண்ட் ஸ்க்ரீன் 3rd ஸ்க்ரீன் தான் இருக்குது. சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு எனக்கே மனசு இல்லை. அதான் நான் அங்கே கிளம்பி வந்துட்டேன் பெரிய குளத்துக்கு. ஆனால் அன்றைக்கில இவெல்லாம் ஃபோன் எடுத்துருந்தானா அவ்வளோதான். இவன் மன உளைச்சலுக்காக இருப்பான். அவ்வளோ மன உளைச்சல் இருந்தேன். என்ன கேட்டால் விஜய் ஏதாவது கேமியர் ரோலோ ஏதாவது ஒரு படத்தில் பண்ணணும். கண்டிப்பாக அவர் அரசியலில் வர வைக்கணும். ஆனால் கண்டிப்பாக மாநாட்டில் இல்லை என்ன மாதிரி ஒரு அஜித் வரியன்லாம் பிடிக்க முடியாது. நான் 2000 அஜித் ஃபேனு. ஆனால் என்ன கேட்டால் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். 2026 உறுதியாக வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். பார்த்துங்க, ஓட்டை போட்டுருவேன். ஓட்டு போட்டுருங்க நீங்களும். 26 நம்ம கையில் தான் மாற்றம் வேணும். 26 நம்ம கையில். நான்லாம் வெறி பிடிச்ச அஜித் ஃபேன். நல்லா மல்லு கட்டுறேன். அதாவது அஜித் ஃபேன் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட மல்லு கட்டுற அளவுக்கு நான் ஃபேனாக தான் இருந்தேன். விஜயோட இந்த அறிவிப்பை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலை. உண்மையாக சொன்னான் 2026 சப்போர்ட் பண்ணி அவர் மேலே கொண்டு வருவோம். மேக்ஸிமம் எல்லா அஜித் ஃபேன்ஸும் தான் சொல்கிறல. என்ன மாதிரி வெறி பிடிச்சவங்களாம் அஜித் வரியெல்லாம் இருக்க முடியாது. நானே அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் மீடியமான அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே விஜய்க்கு உறுதியாக சப்போர்ட் பண்ணுவானுங்க. வரணுங்க எல்லாம் பாவம். படம் எப்போ வேறு போட போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப வெயிட்டிங். மணி எத்தனை? 9:52. 9:52 10:15 ஷோ இல்லைனா 10 போட்டு 10:15 ஷோ. எனக்கு அப்படியே புல் அரிச்சு வேறு சும்மா இல்லாமல் அந்த அஜித் ரெஃபரன்ஸ் சீனை வேறு ட்விட்டரில் போட்டு விட்டானுங்க. அதை பார்க்க முடியாது. அது ஒன்று 2 டைட்டில் கார்டு ஷோ சொன்னாங்க. இளைய தளபதினு சொல்லிட்டு வேறு சொல்லாதீங்க. பார்த்தேன்னு ஒரு வெறித்தனமான ஒரு முடிவில் வந்திருக்கு. எக்ஸைட்மெண்ட்டோட பார்ப்போம். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ரிவ்யூ கேட்காதீங்க. ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் கிடையாது. எப்படி இருக்குன்னு வேணால் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பங்கம் பண்ணிட்டாங்க. வேறு லெவலுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்படி இப்படி தலையாட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. வெங்கட் பிரபு ஸ்டைலில் இருக்குது. பயங்கர மாட்டாங்க. நல்லா இருக்கும். வெங்கட் பிரபு ஸ்டைலில் எடுத்துருக்காப்புல. விஜய் கொஞ்சம் ஃபன்னாக போகிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாகவும் கொஞ்சம் மாசாகவும் பண்ணியிருக்கேன். சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. இந்த ஃபன்னாக விஜய் எல்லாம் ஃபன் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அது வந்து வெங்கட் பிரபுக்கான ஸ்டைல். வெங்கட் பிரபு மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வெங்கட் பிரபு அவரோட ஸ்டைல்லே மேக் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் அன்எக்ஸ்பெக்டடாக போகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்டெல்லாம் இருக்குது. ஆமாம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான். படம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம நல்லா தான் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்டெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் உடனே வந்து பார்த்துருங்க. போய் தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. முக்கியமாக அந்த படத்தோட ஸ்டார்டிங் அந்த 1 நிமிஷம் சீன் தான் பயங்கரம். அது வந்து நான் சொல்ல மாட்டேன். நீங்களே தேட்டரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியான சீன் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. வெங்கட் பிரபு ஓரளவு போயிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஹாஃப் தான் வெயிட்டிங். எப்படி இருக்குதுன்னு தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வெளியே போய்ட்டு நான் என்ன எழுத சொல்கிறேன். காய்ஸ் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப டயர்டாகிடுச்சு.
கத்தி கத்தி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப கத்தி கத்தி. நான் வேறு தேட்ரு வேறு தேட்ரு. ஆமாம், அது அந்த தப்பு நான் தான் பண்ணேன், சாரிண்ணா. வேறு தேட்டரில் ஒரே தேட்டரில் போய் பார்க்குறது தான் பிளானு. விளாக் ஒன்றா போடணும், இங்கே போய் தனியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே நீ சேர்த்துக்கலாம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் இடையில சேர்ந்த மாதிரி இடையில சும்மா கேமியா ரோல் கூப்பிட்டா அது சரி வந்து நடிச்சுட்டு போவோம் விளாக்ல அப்படின்னு வந்தேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு, எமோஷ்னலாகவும் மாசாகவும் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் சொல்ல விரும்பல, அது டேமா போயிடுச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப கொடுத்த காசு அப்படி வேற மாதிரி, கொடுத்த காசு வேற லெவல். நிறைய பேரோட கேமரோல இருக்கு, பாருங்க, போய் கண்டிப்பாக பாருங்க. தல ரசிகர் பார்க்கலாம், தல ரசிகர் பார்க்கலாம், சிவகார்த்தி ரசிகர் பார்க்கலாம், திருசா ஃபேன்ஸ் பார்க்கலாம், ஏகப்பட்டது சொல்லிட்டாரு. பாருங்க, கண்டிப்பாக போய் பாருங்க. செகண்ட் ஃபேன்ஸ் பாருங்க, நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட கேமியா ரோல் இருக்கு. படத்தில் ஒவ்வொரு கேமியா ரோல் வரப்பே படம் முடிஞ்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா எந்திரிக்க மனசு வரல. 40 நிமிஷம் கிளைமேக்ஸ், 40 நிமிஷம் அந்த ஸ்டேடியம் சீன் ஸ்டார்ட்ல இருந்து படம் கம்ப்ளீட்டா காலி. தியேட்டர் பிளாஸ்ட். ஆமா, பார்ட் 2 இது எந்த படத்துல விஜய் படம் மேக்கிங் போட்டிருக்காங்க, ஆனா இந்த படத்தோட மேக்கிங் வேற லெவல்ல இருக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டாங்க. படம் முடிஞ்சோடனே உடனே எந்திரிச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் தான் நிறைய சீனே இருக்கு, அங்கதான் உங்களுக்கு புரியும். பிஜிஎம் ஸ்கோர்ஸ் எல்லாம் இவனை யார் யாரா கிட நீங்கப்பா சொல்லுங்கப்பா. இவனை யாராவது கேட்டாலும் அவர் பங்கம் பண்ணிட்டார். பங்கம் பண்ணிட்டேன். பங்கத்தாக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டார். இன்னும் அந்த வைப்லேயே இருக்குது. அந்த படையப்பா பிஜிஎம்மும் இந்த பிஜிஎம்மும் மெர்ஜ் ஆயிடுச்சு. பார்த்துல பட்டைய கலப்பிட்டேன் படம் செம்மையா. ஆனால் அந்தந்த நடிகர் காட்டும் போது அவங்கவுங்க பழைய படத்தோட பிஜிஎம் போடுவாங்களா எதிர்பார்த்தோம். ஆனால் இது விஜய் படத்தோட பிஜிஎம்மே மற்ற படத்தோட பிஜிஎம்மாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டுருக்காங்க. வித்தியாசமாக தியேட்டர்லேயே வீடியோ எடுத்துருப்பேன், முட்டியில் கத்தி கத்தி டயர்ட் ஆகிட்டேன். இன்னொன்று காப்பி ரேட் வந்து அதையும் போடக்கூடாது. ஆமாம், காப்பி ரேட் ஏதோ பாதி போட்டுருப்பாப்புல நினைக்கிறேன் யூடியூப்ல. கண்டிப்பாக பாருங்க, டைட்டில் கார்டு மட்டும் மேபி போடுவேன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் மட்டும் தான் கத்துறேன், ரோல் ஒரு வெண்ணையும் கத்தல. செம்மையா இருந்துச்சு படம். படம் எப்படின்னா கொடுத்த காசுக்கு அதிகம். 3 மணி நேரம், 2 மணி நேரம்னா கம்மி. 3 மணி நேரம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. எந்த சில படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் மொக்கையாக இருக்கும். சில படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். லைட்டாக அழுக வச்சிட்டேன், கொஞ்சம் எமோஷனலாக அப்படி இன்டர்வலுக்குனால. தளபதியோட ஆக்டிங் அந்த மாதிரி. தளபதி இல்லை, இளைய தளபதி தான் பண்ணியிருக்காரு சம்பவம். அதுதான் விஷயமே. கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் நாங்கள் அதாவது படத்தை பார்த்துட்டு மற்ற படத்தை பார்த்து கூட ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவே கொடுக்கக்கூடாது. ரிவ்யூ கொடுக்க முடியாது, ஏன்னா ஸ்பாயிலர் ஆகிடும். சொல்லணும்னு தோணுது, ஆனால் சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் நினைக்கிறது உள்ளே இருக்காது, ஆனால் உள்ளே இருக்கிறத நீங்கள் வெளியே வந்ததை நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் உள்ள அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்க. வீடியோ திருஷா அவர் அவ்வளோ எப்போ திருஷா என்ட்ரியிலேருந்து அந்த திருஷாவை தான் அப்படியே எந்த படத்துலையும் திருஷாவை பார்க்கல. இந்த ஒரு படத்துல திருஷாவை பார்த்தேன், ஆனால் அந்த ஒரு பாட்டில் வச்சு தூக்கிட்டாங்க. அதுதான் செகண்ட் ஹாஃப்ல தளபதி வரைக்கும் தளபதியே விஜய் என்ன அந்த பாட்டு முடிஞ்சதுமே எங்கடா அந்த மத சரியா தேடிக்கிட்டு இருக்கோம், திருஷாவை தேடிக்கிட்டு இருக்கோம்ல. இளைய தளபதி செம்ம. என்ன சொல்றது, ஃபோனில் ஏற்றி பார்க்காதீங்க. எந்த ஒரு நடிகர் நடிக்காதது நல்லா நடிச்சிட்டாங்க தான். டக் லைஃப் கேரக்டரில் பங்கம் பண்ணுறாரு. டக் லைஃப் தான் தி பாய்ஸ். அந்த இளைய தளபதி கேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மெர்சல் பண்ணுறாரு. இன்னொன்று டைட்டில் கார்டு என்னது, லியோ மிஞ்ச முடியாது, மாஸ்டரை மிஞ்ச முடியாது, அனிருத் பிஜிஎம் மிஞ்ச முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் யுவன் வச்சு பண்ணி விட்டாரு. அந்த மாஸ்டர் மியூசிக்கையும் இவரோட மியூசிக்கையும் சேர்த்து போட்டு விஎஃப்எக்ஸ் டீம்னு இது வரைக்கும் ஒர்க் பண்ணாதது ஒன்றும் பங்க மாட்டாங்க. மார்வல் ஸ்டுடியோவில் அவ்வளோ அப்படி ஒரு கிராஃபிக்ஸ் கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோ டீமுக்கு பெரிய கங்க்ராட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ஒன்றும் தடவை போகணும்னு ஆசையாக இருக்கும். டைம் ஒரு 5-6 தடவை படம் பார்த்தா தான் நான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இவங்க என்னைக்கு ஓடிடியில் விட்டு பார்க்குறதுக்கு நான் தேட்டருக்கு போய் பார்த்துருவேன். அது வந்து அதுக்கப்புறம் மெதுவாக பார்ப்போம். கண்டிப்பாக இன்னொரு 2-3 டைம்ஸ் நாங்கள் போய் பார்ப்போம். இந்த தடவை ஒன்றா போவோம். ஃபிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். தேட்டரில் வந்து ஒரு 2-3 தடவை பார்த்துட்டு அதையும் பிளாக் எடுத்து போகிறோம். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவோம். ஓகே, மோஸ்ட்லி வந்துட்டு படத்தை நீங்கள் ஃபோனில் பார்க்காதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். சார்ஜ் குறைஞ்சிடும். ஸோ தயவுசெய்து
தேட்டரில் போய் பார்க்காதீங்க. அந்த டீமுக்கு நம்ம பண்ண கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் போய் அது இந்த படத்தில் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அது என்ன இந்த ஒரு வாரமாக டிக்கெட் எடுக்கப்பட்ட கஷ்டம். அப்படின்னா நானும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணேன். சத்தியமாக தூங்கலைங்க நான். இவரு எனக்கு தூங்க முடியலைங்க. டிக்கெட் எடுக்க வச்சு போட்டு அவனை செஞ்சுட்டாரு அந்த மனுஷன். குழந்தையிலேருந்து விஜய் பார்த்து பழகிட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிக்கெட் எடுக்கலன்னா செத்துறீங்க. அப்படியே ஃபஸ்ட்டு ஷோ எடுத்து போயாச்சு. எந்த ஷோ என்ன 2 பேரும் ஒன்றா போக வேண்டியது கொஞ்சம் மாறி மாறி. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு 30 கிலோமீட்டர் எங்கிட்ட வேறு தேட்டருக்கு போயிட்டாப்புல. நான் வந்து 30 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு இருக்கிற தேட்டரில் நான் பார்த்தேன். நான் பெரிய லக்கி போயிட்டேன். ஓவரிங்க கொடுப்பாங்க நினச்சேன். ஆனால் அந்த தேட்டர் இப்போ மாடிஃபை பண்ணி தரமாக இருக்குது. ஆனால் அந்த தேட்டர் வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குது. லக்கி சினிமாஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ சூப்பராக இருக்குது. அதோட நான் போகிறப்பெல்லாம் நடக்க கூட முடியாது. அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதோட தேட்டர் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பிளானிங் எங்கன்னா மதுரை எபிக் தேட்டர். ஆமாம், அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருந்தால் நான் போட்டு விடுறேன். ஆமாம், இதில் போட்டு விடுவாங்க. அந்த எபிக் தேட்டர் நீங்களும் அதில் அதோட லிங்க் எபிக் சொல்லலை, லக்கியோட சொன்னேன். இப்போ லக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் இந்த ஸ்க்ரீன் இப்படித்தானே. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. நான் போட்டு விடுறேன். இவர் தான் பார்த்துருக்காரு. இதுக்கு முன்னாடி லக்கியில் 40 படம் பார்த்துட்டேன். பெருசாக ஒத்து இல்லை. ஆனால் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் நல்ல படத்துக்கு போயிட்டு வந்தாரு. அதுக்கு வைத்திருச்சு. சத்தியமாக வைத்திருச்சுங்க. உண்மையிலே எனக்கு வைத்திருச்சுன்னா நான் மட்டும் விசில் அடிக்கிறேன். அந்த ரோவை விசில் அடிக்க மாட்டாங்க. பேக்கில் ஃபுல்லாக கற்றுறாங்க. கடவுண்டா இருக்கட்டும். இங்கே இருக்குது என் பக்கத்தில் ஃபுல்லாக 67 வயசு 87 வயசுங்க. ஆன்னு வாயை போடணும்தாங்க பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன டவுட்டு, அவங்களாம் எப்படி டிக்கெட் எடுத்தாங்க? அவங்களுக்கு போய் டிக்கெட் எடுத்தது எனக்கு ஒன்றும். அது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் யாராவது டிக்கெட் எடுத்திருப்பாங்க, குடிச்சிட்டு டிக்கெட் எடுத்திருப்பாங்க போல, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு மறுநாள் குடிக்க காசு இல்லைன்னு சொல்லி அந்த டிக்கெட்டை வந்து வித்துட்டு அப்படி அது என்னன்னு தெரியல. ஆனால் நான் 230 ரூபா டிக்கெட்டே கிடைக்கல. எனக்கு நைட்டு 2 மணிக்கு தான் தோணும். அவ்வளோ மனம் ட்விட்டரில் லேட்டாக தான் போட்டாங்க அந்த தேட்டருக்காரங்க. ஸோ முடியல, எல்லாருமே கிளிக் பண்ணி இது பண்ணுறதுனால கரெக்டான சீட் கிடைக்கல. ஸோ அந்த படம் தடவை யாராரு எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி ஸ்க்ரீனை போட்டு ஒரு விவரமாக வெளியூரில் போய் பார்த்துக்கிட்டாங்க. அதான் கெட்டிக்காரு தளபதி ஃபேனு. இன்னொன்று இந்த படத்தில் கேமியோ ஒரு பெரிய ஸ்டார் விஜய் கபூர் ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருக்கு. இனிமே வரப்போகிற ஸ்டார். அதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்காரு. நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் தளபதி நீங்கள் போய் தேட்டரில் வர்ற, அதாவது தளபதி தட்டி கொடுத்துருக்காரு ஒரு நடிகரை. அவர் தளபதி வர காப்பாற்றுற மாதிரி இருக்கு. அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். காப்பாற்றணும் அந்த படத்தை நான் சின்னது பண்ணேன். சத்தியமாக அப்படின்னா தளபதி பற்றி தான் அவங்க சொன்னாங்க. சின்ன வயசுல பழக்கி விட்டாங்க. என்ன பண்ணுறது, தளபதி தீவிர ஃபேன் ஆகுது. நான் தூங்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. தலைவலி எனக்கும் கொஞ்சம் தலைவலி. நாங்கள் யூடியூப்பில் வந்து வேர்ல்டு நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி இன்னைக்குள்ளே வேறு அப்லோடு பண்ணணும். ஆமாம், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எங்கள் கெஸ்ட்டுக்கு தான் போடுவோம் பாருங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க இருக்கும். ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அது எப்படின்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். அதான் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், திருத்தி கமெண்ட்ஸ் தப்பு இருந்தால் சொல்லுங்கள். அம்மா சொல்லி திருந்த மாட்டான், நீங்கள் சொல்லி திருந்துவா போகிறோம். இதெல்லாம் நீங்கள் இது எல்லாம் நகைச்சுவைக்கு எல்லாம் நகைச்சுவைக்கு கீழே டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன். எங்கள் கிட்ட போகிறாங்க எல்லாம் நகைச்சுவை. கண்ணாடி தானே ரொம்ப பேசுகிறான். நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பேன். இதை வந்துக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வெறும் வேர்ல்டு த்ரில்லர். யாராவது பயப்படணும் ரொம்ப இது பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, கோஸ்ட் வீடியோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வேர்ல்டு த்ரில்லர்னு சர்ச் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அதனால கோஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோதான். கோஸ்ட் வீடியோ ஃபுல்லாக நம்ம தான் போடுறோம். ஆனால் நான் போன இடத்துல எந்த கோஸ்ட்டும் பண்ணுறதில்ல. நான் தான் கோஸ்ட் மாதிரி கற்றுவேன். அது வீடியோ ஆனால் என்னது ரியாலிட்டி ஷோங்க இப்படிலாம் பேசுகிறதுலாம் இல்லை. இவர் இன்ஃப்ளூயன்சர் விளாகர் எல்லாமே பண்ணுவோம். அப்படி நான் ஒன் கோஸ்ட் வீடியோ தான். வேணும்னா என் லிங்க் வந்து வேர்ல்டு த்ரில்லர், அதை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி என்னோடது வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, வீடியோ முதல் பாருங்கள். பிடிச்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் நான் உங்களுக்கு கஞ்சி நம்ம சேனல்லையும் கொஞ்சம் பாவம் பார்த்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கான்டாக்டில் இருக்கிற 1500 பேர் என் வீடியோ பார்க்க மாட்டேன். நான் சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாரோ 1-2 பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கூட பண்ணுங்கண்ணா, பார்த்துட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போதும். அவ்வளோதான். ஆனால் சினிமா எந்த அளவில் இருக்குமோ நம்ம சேனல் அதை கூட டபுள்
சம்பவம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பாய். அப்படிலாம் பண்ணால் போயிடாதீங்க. கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணிடுங்க. கீழே பெல் ஐக்கான்னு சொல்லுவாங்க, எல்லா யூடியூப் சேனலும் சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல போட்டுருவாரு, உங்களுக்கு சப்ஸ்கிரைப். சரி, எனக்கு பசி எடுத்துருச்சுங்க, கத்தி நான் போய் சாப்பிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு போட்டு அடுத்த விழாக்கில் செஞ்சுருவோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன்.